ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தந்திரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற்கான சிந்தனையை செவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 54வது திருவிளையாடல் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். சொக்கநாத பெருமானிடத்தில் சங்கப்புலவர்கள் எல்லாம் வேண்டுகின்றார்கள், கீரனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று. உடனே சொக்கநாத பெருமானும் அங்கேற்கண்ணம்மைய அன்னையும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்திற்கு வந்து நக்கீரரை உயிர்ப்பித்து மீண்டும் அந்த புலவர்கள் கழகத்திற்கு, சங்க புலவர்கள் கழகத்திற்கு தலைமை புலவராக ஆக்கிவிட்டு வருகின்றார் என்ற அதிலிருந்து தொடர்ந்து இடைவிடாது அந்த நக்கீரனானவர் சொக்கநாத பெருமானை வணங்கி வருகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. கொன்றையம் தெரியல் வேண்ட கூடயம் பெருமான் செம்பொன் மன்றலம் கமலத்து ஆழ்ந்து வழிபடு நாவலோனை அன்று அகங்கரை ஏறிட்ட அருளுரை செய்தேன் தென்தமிழ் அணையான் தேர தெருட்டிய திறனும் சொல்வான் கொன்றையம் தெரியல் வேய்ந்த கூடல் எம்பெருமான். தெரியல் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். அப்படி கொன்றை மலர்களால் அம்னா அழகிய கொன்றை மலர்களால் அழகாக தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய கூடல் எம்பெருமான். அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானாகிய அந்த சொக்கநாத பெருமான். செம்பொன் மன்றலம் கமலத்து ஆழ்ந்து வழிபடு நாவலோனை. அந்த தூய செம்பொன்னால் வாசனையோடு கூடிய, மன்றல்னா வாசனைன்னு அர்த்தம், வாசனையோடு கூடிய அந்த அழகிய தாமரை பூத்து இருக்கக்கூடிய, பொற்றாமரை பூத்து இருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் நக்கீரனானவன் விழுந்து பின் வழிபடு நாவலோனை. அதற்கு பிறகு தொடர்ந்து சொக்கநாத பெருமானை மிகச் சீரிய முறையில் இந்த நக்கீரனானவர் வழிபாடு செய்து வருகின்றார். அப்படி வழிபடக்கூடிய நாவலோன்னா நக்கீரன் அர்த்தம். அந்த நாவலோனை அன்று
அகன்கரை ஏறிட்ட அருள் உரை செய்தோம். இதற்கு முந்தைய திருவிளையாடலில் அந்த நக்கீரனை அகன்ற அந்த பொற்றாமரை தீர்த்த கரையில் இருந்து ஏறி வருமாறு உயிர் பிழைத்து வருமாறு நடந்த அந்த திருவிளையாடலாகிய அந்த அருள் உரையை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் கூறினேன். இப்ப தென்தமிழ் அணையான் தேர தெருட்டிய திறனும் சொல்றான். அதற்கு பிறகு இப்பொழுது நான் சொல்ல இருக்கக்கூடிய இந்த திருவிளையாடலில் அந்த தென் பகுதியில் வழங்கக்கூடிய அந்த தமிழை போன்று இருக்கக்கூடிய அந்த கீரனுக்கு தேர அவனுக்கு தமிழ் இலக்கணங்கள் தெளிவு உண்டாகும்படி தெருட்டிய தெளிவித்த அந்த திறன், அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இப்பொழுது நான் அந்த நக்கீரனுக்கு தமிழில் இன்னும் நன்கு தெளிவு உண்டாகும்படி இலக்கணத்தை எல்லாம் உபதேசம் செய்த அந்த வரலாற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அப்படின்ட்டு பரஞ்சோதி முனிவர் எப்பொழுதுமே முதல் பாடல்ல முந்தைய திருவிளையாடலை சொல்லி இப்ப இந்த திருவிளையாடலை சொல்ல போறேன் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லுவாங்க. அதை இதுல சொல்றாங்க. முன்பு நான் மாட கூடல் முழு முதல் ஆணையால் போய் இன்பு உற அறிஞர் ஈட்டத்து எய்தி ஆங்கு உரையும் கீரன் வன்பு ஒரு கோட்டம் தீர்ந்து மதுரையும் பெருமாள் தாழில் அன்பொரு மனத்தனாகி ஆய்ந்து மற்ற இதனை செய்வான். முன்பு நான் மாடக்கூடல் முழு முதல் ஆணையால் போல். இதற்கு முன்பு அந்த நான்மாடக்கூடல் என்ற மதுரையம்பதி, நான்மாடக்கூடல்னா மதுரை, அந்த மதுரையம்பதியினுடைய முழு முதலாக மதுரையம்பதியினுடைய அந்த எல்லாவற்றையும் தன்னில் வைத்திருக்கக்கூடிய அந்த முழு முதலாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அப்ப நான்மாடக்கூடல் முழு முதல் அப்படின்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமானின் ஆணையால் போய் அவர் சொக்கநாத பெருமான் என்ன சொல்றாங்க, நக்கீரரை நீ திரும்பவும் இந்த சங்க புலவர்களுக்கு தலைவராக இருந்து இந்த சங்க புலவர்களை நடத்தி செல்வாயாக அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமான் சொல்றாங்க. அதை இதுல சொல்றாங்க. அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆணையால் சென்று இன்பு உற இன்பம் அடையுமாறு அறிஞர் கூட்டத்து எய்தி, அறிஞர் கூட்டம்னா சங்க புலவர்களினுடைய கூட்டம், அந்த சங்க புலவர்களினுடைய கூட்டத்தை அடைந்து ஆங்கு உறையும் கீரன், அந்த சங்க புலவர்களுக்கு மீண்டும் தலைமை புலவனாக பதவியேற்று அங்கே வீட்டிருக்கக்கூடிய அந்த நக்கீரன் வன்பு ஒரு கோட்டம் தீர்ந்து, அழுத்தமான அந்த அழுக்காறு, கோட்டம்னா அழுக்காறு, வன்பு உருனா அழுத்தமான அழுக்காறு, தருமி மேல ஒரு அழுக்காறு, இந்த பரிசு இவனுக்கு கிடைக்கணுமா, விவரம் தெரியாத இவனுக்கு கிடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு அது எல்லா புலவர்களுக்கும் உள்ளதுதான். ஏன்னா தருமிக்கு தமிழ் சரியா தெரியாதுன்னு நக்கீரருக்கு தெரியும். அப்ப இது யாரோ எழுதி கொடுத்து
தரணி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அந்த யாரோங்கிறது சிவபெருமான் அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தா கூட பணிஞ்சிருப்பாங்க. அது தெரியாததுனால இவர் அந்த தரணி மேல ஒரு அழுத்தமான ஒரு அழுக்காறு ஏற்பட்டு இருந்தது. அந்த அழுக்காறு இப்பொழுது தீர்ந்து விட்டது. என தரணிக்கு 1000 பொற்காசை கொடுத்தாச்சு. அந்த வன்பு ஒரு கோட்டம் தீர்ந்து தருணியின் மீது ஏற்பட்ட அந்த அழுத்தமான அழுக்காறு இப்பொழுது நக்கீரரை விட்டு நீங்கி விட்டது. மதுரையின் பெருமான் தாளில் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடியில் அன்பு குரு மனத்தனாகி அப்படியே அன்பு மனமாக அவனுடைய மனம் மாறிவிடுகிறது. நக்கீரனுடைய மனம் இப்பொழுது சொக்கநாத பெருமானிடத்தில் மிக அதிகமான அன்பு உடைய மனமாக மாறிவிடுகிறது. அப்படி மேலான உயர்ந்த அந்த அன்பு மனத்தை உடையவராக இப்பொழுது நக்கீரர் இருக்கின்றார். ஆய்ந்து மற்ற இதனை செய்வான். நடந்த செயல்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கிறார். என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதனுடைய பலாபலம் என்ன அப்படின்னுட்டுலாம் புலவர் அல்லவா எல்லாவற்றையும் ஆய்ந்து இப்பொழுது இந்த செயலை நக்கீரர் செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆய்ந்து மற்ற இதனை செய்வான் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. கொன்றை மலர்களால் அழகிய மாலைகளை கட்டி அதை அணிந்திருக்கக்கூடிய அந்த கூடல் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய அந்த சொக்கநாத பெருமான் தூய செம்பொன்னால் ஆகிய வாசனை கமழும் அழகிய பொற்றாமரை பூத்திருக்கக்கூடிய அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் விழுந்து பின் சொக்கநாத பெருமானால் கரையேற விட்ட அந்த நக்கீரன் ஆனவன் மீண்டும் சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நாவலோனாகிய நக்கீரனை அன்று எல்லார் முன்னிலையிலும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய அகன்ற கரையில் இருந்து கரைக்கு ஏறச் செய்த அந்த அருள் உரையாகிய அந்த திருவிளையாடலை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கூறினேன். இப்பொழுது அந்த தென் நாட்டில் வழங்கக்கூடிய தமிழ் மொழியை போன்றே இருக்கக்கூடிய அந்த நக்கீரனுக்கு மீண்டும் அந்த தமிழ் மொழியில் தெளிவு உண்டாகும்படி அந்த இலக்கணங்களை எல்லாம் தெளிவித்து கூறிய அந்த வரலாற்றை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். முன்பு அந்த நான்மாடக்கூடல் என்கின்ற அந்த மதுரையில் இருக்கக்கூடிய முழு முதலாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆணையினால் இப்பொழுது அந்த நக்கீரன் ஆனவன் இன்பத்தோடு அந்த மீண்டும் அந்த சங்க புலவர்களாகிய அந்த அறிஞர் கூட்டத்தை அடைந்து அங்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நக்கீரன் அந்த சங்க தமிழ் கழகத்தை நடத்தி வருகின்றான். அந்த நக்கீரனினுடைய மனதில் தருணியின் மீது இருந்த அந்த அழுத்தமான அழுக்காறானது பொறாமையானது இப்பொழுது தீர்ந்து விட்டது, அது இல்லாமல் போய்விட்டது. அந்த நக்கீரன் மதுரையில் இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய சொக்கநாத பெருமானினுடைய திருவடியில் மிக அதிகமான அன்பை செலுத்தக்கூடிய மனத்தை உடையவனாக ஆகுகின்றான். அவன் நடந்த வரலாறுகளையெல்லாம் ஆய்வு செய்து நக்கீரர் இவ்வாறு அவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையை செய்து நடக்க ஆரம்பித்தார். கட்டு அவள் கடுக்கை அண்ணல் கண்ணினால் அவிந்த காளை மட்டு அவள் மலரோனாலும் மாயவனாலும் காக்கப்பட்டவன் அல்லன் அண்ணான் முதல் விழி படுதி நம்மை முதல்
பட்டினி பழுதி நம்மை சுட்ட போது உருப்பம் தீர்த்து சுட்டபோது உருப்பம் தீர்த்து காத்தது இச்சுவன கஞ்சம் காத்தது சுவன கஞ்சம் கட்டு அவள் கடுக்கை அண்ணன் நல்ல அழகாக கட்டப்பட்ட தேன் சொரியக்கூடிய அந்த கொன்றை மலர்கள். கடுக்கைனா கொன்றை மாலை, கடுக்கைனா கொன்றை. அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கக்கூடிய அண்ணலாகிய அந்த சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பொறியினால், அந்த நெருப்பினால் அப்படியே பொடி பொடியாக அவிந்து போன அந்த காளையாகிய மன்மதன். காளைன்னு இந்த மன்மதன். அந்த மன்மதனை மட்டு அவள் மலரோனாலும் மாயவனாலும் காக்கப்பட்டவன் அல்ல. தேன் வழியக்கூடிய அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனாலும் மாயவனாலும், மாயவனாகிய திருமாலாலும் அவனை காக்க முடியவில்லை. சுவாமி மன்மதனை எரிக்கிறாரு. மன்மதனை எரிக்கும் போது மன்மதன் திருமாலினுடைய மகன். அப்ப திருமால் தன்னுடைய பையனை எரிக்கும் போது காப்பாற்ற முடியல. சரி, பிரம்மா மன்மதனுக்கு என்ன முறைமை வரான், சகோதரன் முறைமை வரான், அவனாவது காப்பாற்ற முடியல. அவங்க ஒரு பிரம்மன் சகோதரனாக இருந்தும் திருமால் தந்தையாக இருந்தும் அந்த மன்மதனை காக்க முடியவில்லை அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. தான் ஆடாட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தன்னுடைய மகன் இப்படி எரிந்து விட்டானேன்னுட்டு திருமால் எப்படி காப்பாற்ற முடியல. அப்படி அந்த பிரம்மனாலும் திருமாலாலும் மன்மதனை காக்க முடியவில்லை. அண்ணான் முதல் விழி படுத்தி, அண்ணா அந்த சொக்கநாத பெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தீயானது நம்மை சுட்ட போது, அந்த நக்கீரனை அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு சுட்டவுடன் அந்த உருப்பம் தீர்த்து, அந்த வெம்மையை தீர்த்து காத்தது இச்சுவன கஞ்சம். நம்மை காத்தது இந்த பொற்றாமரை தீர்த்தம் தான். அந்த நெருப்பு நக்கீரனை தாக்குது, அப்படியே பொசுந்துதான். அந்த வெப்பம் தாங்க முடியாம பொற்றாமரை தீர்த்தத்துக்குள்ள விழுந்துருதான். பொற்றாமரை தீர்த்தத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த நெருப்பு சுடலை. அப்போ அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய மகிமையை அவன் நினைத்து பார்க்கின்றான். நடந்த செயல்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்றான். மன்மதனை அவ அப்பாவும் காப்பாற்ற முடியல, அண்ணனும் காப்பாற்ற முடியல. ஆனா இந்த பொற்றாமரை தீர்த்தம் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பை காப்பாற்றியது, நம் நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றியது அப்படின்னு பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய அந்த ஒரு உயர்ந்த தன்மையை, அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய புனித தன்மையை இப்பொழுது நக்கீரன் நினைத்து பார்க்கின்றார். நாம ரொம்ப நெருப்புல விழுந்து பஸ்பமா ஆகாம நம்மளை காப்பாற்றுச்ச இந்த பொற்றாமரை தீர்த்தம். அப்ப இந்த பொற்றாமரை தீர்த்தம் எவ்வளவு புனிதமான ஒரு தீர்த்தம் அப்படின்ட்டு அந்த நக்கீரன் நினைத்து பார்க்கின்றார். சுவனம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். சொர்ணம் அப்படிங்கிறது சுவனம்னு வருது. சுவன கஞ்சம், கஞ்சம்னா தாமரை. அந்த சுவன கஞ்சம், பொன் கஞ்சம்னா தாமரை. அந்த பொற்றாமரை இருக்கக்கூடிய தீர்த்தம். அந்த வெப்ப வந்த நேரத்தில் நம்மை காத்தது இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் உள்ள தீர்த்தம் தான் காப்பாற்றியது அப்படின்னுட்டு நக்கீரர் மனதுக்குள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து நினைத்து பார்க்கின்றார். இப்பெரும் தடமேயம்மை
பெரும் கடமே எம்மை எம்மையும் காப்பது என்ன எம்மையும் காப்பது என்ன கப்பிலா மனத்தால் மூன்று கப்பில மனத்தால் மூன்று காலமும் மூழ்கி மூழ்கி காலமும் மூழ்கி மூழ்கி அப்பனை ஆலவாயம் அப்பனை ஆலவாயம் அடிகளை அடியார் சேம அடிகளை அடியார் சேம வைப்பினை இறைஞ்சு நித்தம் வைப்பினை இறங்கி நிற்கம் வழிபடு நியமம் பூண்டான் வழிபடு நியமம் பூண்டான் இப்பெரும் தடமே எம்மையும் காப்பது என்ன அப்படின்னா இந்த மிகப்பெரிய தடம்னா தீர்த்த குளம் நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த மிகப்பெரிய பொற்றாமரை என்கின்ற இந்த தீர்த்தம் தான் எம்மையும் காப்பது. அதாவது எல்லா முதல்ல உள்ள எம்மைங்கிறது எண்ணெய்ன்னு அர்த்தம். ரெண்டாவது உள்ள எம்மையும் அப்படிங்கிறது எல்லா பிறப்பிலும் அப்படின்னு அர்த்தம். எல்லா பிறப்பிலும் நம்மை காக்கக்கூடியது இந்த பொற்றாமரை தீர்த்தம் தான் என்ன என்று மனதில் அவன் நினைத்து பார்க்கின்றான். அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய அந்த புனிதத்தன்மையை. கப்பு இலா மனத்தால் மூன்று காலமும் மூழ்கி மூழ்கி. கப்பு இலா அப்படின்னா ஒன்றுபட்ட மனத்தோடு, பிளவில்லாத மனம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பிளவில்லாத மனமாகிய அந்த ஒன்றுபட்ட மனம், அந்த ஒன்றுபட்ட மனத்தோடு தினந்தோறும் 3 வேளை அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் முழுகி முழுகி குடிக்கின்றான் இந்த நக்கீரன். அவ்வாறு தினந்தோறும் 3 வேளைகளிலும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து அப்பனை ஆலவாயம் அடிகளை, அந்த ஆலவாயில் அப்பனாக இருக்கக்கூடிய பெருமானை, ஆலவாயில் இருக்கக்கூடிய எங்கள் அடிகளாகிய அந்த சொக்கநாத பெருமானை, அடியார் சேம வைப்பினை, அடியார்கள் சேர்த்து வைக்கக்கூடிய நிதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமான். சேம வைப்புன்னா பிக்சட் டெபாசிட்னு அர்த்தம். இல்லை, அப்படி அந்த பிக்சட் டெபாசிட் நமக்கு சொக்கநாத பெருமான் தான். அவருடைய மந்திரத்தை நம்ம எவ்வளோ தூரம் ஊழியேற்றுவோமோ அதுதான் நமக்கு பிக்சட் டெபாசிட். அவர் எவ்வளோ தூரம் வழிபடுதோமோ அதுதான் நமக்கு சேம வைப்பு. அப்படி அடியார்களினுடைய சேம வைப்பாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை இறைஞ்சி தினந்தோறும் வழிபாடு செய்து நித்தம் வழிபடு நியமம் கொண்டார். தினந்தோறும் வழிபடக்கூடியதையே ஒரு நியமமாக, ஒரு நோன்பாக, ஒரு வைராக்கியமாக அந்த நக்கீரன் கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் கூட தவறாம 3 வேளையும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்துல குளிச்சு 3 வேளையும் அந்த சொக்கநாத பெருமானை வணங்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை இப்பொழுது வைராக்கியமாக கொண்டு, அதை ஒரு வாழ்வின் ஒரு நியமமாக கொண்டு கடைப்பிடித்து அந்த நக்கீரனானவன் சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கின்றான். அதாவது மனம் சமயத்துல சில காரியங்களை நம்ம செய்யும் போது உறுதியாக செய்யணும். இல்லைன்னா மனம் நம்மளை அப்படியே அலைக்கழிக்கும். அதனாலதான் கப்பிலா மனத்தால் இந்த நியமத்திலிருந்து அவர் கொஞ்சம் கூட வலுவாக ஒன்றுபட்ட மனத்தோடு இந்த நியமத்தை செய்தார் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றேருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலடை காலார் கடிந்தான் அடியவர்க்க
சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயென்னோ எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. அப்போ நாம இறைவனை ஒன்றி இருந்து நினைக்க வேண்டும் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் சொல்றாங்க. என்னைக்கு வந்தப்பா, எப்போ வந்தேன்னு கேட்டார். சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமான் நாவுக்கரசு பெருமானை பார்த்து என்று வந்தார் அப்படின்னு கேட்டார். அப்படி அந்த ஒன்றி இருந்து நினைக்க வேண்டும். அதைத்தான் நக்கீரரும் ஒன்றி இருந்து நினைக்க ஆரம்பிக்கின்றார். இன்னும் சொல்லும்போது வலுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேனும் செழுமலர் பாதம் காண்பான் தெண்டிரை நஞ்சம் உண்ட உலகனே கோலவில்லே ஊத்தனே மாத்தாய் உள்ள அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே வழுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனே அப்படிங்கிறார். அப்போ அந்த வழிபாட்டில் ஒரு குற்றம் இல்லாமல் இப்படித்தான் வழிபடணும்னு முதல்ல ஒரு நியமத்தை நாம கை கொண்டு விட்டோம்னா அதுல இருந்து நழுவவே கூடாது. அப்படி அந்த வழிவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவனுடைய பாதத்தை நாம் காண முடியும். அந்த மாதிரி நக்கீரனும் கப்பிலா மனத்தா, ஒன்றுபட்ட மனத்தோடு பிழவு இல்லாத மனத்தோடு தினமும் 3 வேளையும் அந்த குளத்துல குளிக்கிறார். குளிச்சு இறைவனை வழிபடக்கூடிய அதையே ஒரு நியமமாக நக்கீரர் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கின்றார். நக்கீரர் தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம், அந்த சொக்கநாத பெருமான் செய்த திருவிளையாடல்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றார். அழகாக கட்டப்பட்ட தேன் சொரியக்கூடிய கொன்றை மாலையை அணிந்த அண்ணலாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய கண்ணினால் பொடி பொடியாக அவிந்து போன காளையாகிய மன்மதன், அந்த மன்மதனை தேன்வழியும் தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனாலும் காக்க முடியவில்லை, திருமாலாலும் காக்க முடியவில்லை. மன்மதன் திருமாலுக்கு மகன், பிரம்மனுக்கு சகோதரன். தகப்பனாலும் சகோதரனாலுமே சிவபெருமான் செய்த செயலை இருந்து அந்த மன்மதனை காப்பாற்ற இயலவில்லை. ஆனால் அண்ணான் முதல்விழி, அப்படிப்பட்ட அந்த சொக்கநாத பெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பானது நம்மை சுட்டவுடன் நாம் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் வெப்பம் தாங்காது சென்று விழுந்தோம். அந்த வெம்மையை, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெம்மையையும் இந்த பொற்றாமரை தீர்த்தம் தீர்த்தது, நம்முடைய உயிரையும் காத்தது. இந்த சுவனகஞ்சம் என்ற அந்த பொற்றாமரை தீர்த்தம். அப்போ இந்த பொற்றாமரை தீர்த்தம் எப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தமாக இருக்கும் என்று, நம்மை காப்பாற்றிய தீர்த்தம் இந்த பொற்றாமரை தீர்த்தம் என்று நக்கீரன் மனதிற்குள் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய புனிதத்தன்மை, புண்ணியத்தன்மை, எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய தன்மையை எல்லாம் நினைத்து பார்க்கின்றான் நக்கீரன். இந்த மிகப்பெரிய பொற்றாமரை தீர்த்தம்தான் என்னை எல்லா பிறப்பிலும் இனிமேல் காக்கக்கூடிய ஒரு தீர்த்தமாக இருக்கின்றது என்று உறுதியாக அந்த பொற்றாமரை தீர்த்தத்தின் மீது ஒரு அன்பை வைத்து கொண்டு பிழவில்லாத மனத்தால், அதாவது ஒன்றுபட்ட மனத்தோடு 3 வேளையும் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் மூழ்கி மூழ்கி குளித்து, அதன் பிறகு அந்த 3 வேளையும் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய அப்பனாகிய அந்த பெருமானை, அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய எம் அடிகளாகிய அந்த பெருமானை, அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய அடியார்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சேம நிதியாக, சேம வைப்பாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய காலில் விழுந்து இறைஞ்சி வணங்கி
தினந்தோறும் அந்த சொக்கநாத பெருமானை இவ்வாறு வழிபடக்கூடிய ஒரு நியமத்தை கைக்கொண்டான் அந்த நக்கீரன். மையரு மனத்தான் வந்து மையரு மனத்தான் வந்து வழிபடும் நியமம் நோக்கி வழிபடும் நியமம் நோக்கி பையரவு ஆரம் பூண்டு பையரவு ஆரம் பூண்ட பரஞ்சுடல் மாட கூடல் பரஞ்சுடர் மாட கூடல் ஐயனும் அணியனாகி ஐயனும் அணியனாகி அகமகிழ்ந்து அவனுக்கு ஒன்று அகமகிழ்ந்து அவனுக்கு ஒன்று செய்யனன் கருணை போத்து செய்யனன் கருணை கூத்து திருவுடத்து இதனை தேர்வான் திருவுலகு இதனை தேவான் மையரு மனத்தான் வந்து மை அப்படின்னாலே குற்றம் அப்படின்ட்டு ஒரு பொருள். அப்படி அந்த குற்றத்தை அறுக்க குற்றம் நீங்கிய மனத்தை உடையவனாக இப்பொழுது நக்கீரர் இருக்கின்றார். தூய மனதை உடையவராக நக்கீரர் இருக்கின்றார். அந்த நக்கீரர் தினந்தோறும் தன்னை வந்து வழிபடக்கூடிய நியமத்தை இப்பொழுது சொக்கநாத பெருமான் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு இவனுக்கு இந்த நக்கீரருக்கு நாம் அருள் புரிய வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார் சொக்கநாத பெருமான். பையரவு ஆரம் பூண்ட பரஞ்சுடர் விஷப்பை, பைன விஷப்பைன்னு அர்த்தம். விஷப்பையை வாயில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாம்பு, அந்த பாம்பை ஆரமாக அணிந்த மேலான சுடராக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த மாடக்கூடல் ஐயன், அந்த நான்மாடக்கூடல் என்கின்ற மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய ஐயனாகிய அந்த சொக்கநாத பெருமானும் இப்பொழுது அந்த நக்கீரனுக்கு அண்மையில் வந்து அகமகிழ்ந்து அணியனாகி ரொம்ப பக்கத்துல சுவாமியும் நக்கீரருக்கு பக்கத்துல இப்ப வர ஆரம்பிச்சிட்டார். அப்போ இவ்வளவு நாளும் கொஞ்சம் தொலைவிலே தான் இருந்திருக்காரு சுவாமி. அந்த வழிபாடு அதிகமாக அதிகமாக சாமி இப்ப பக்கத்துல வந்துருக்கார். அணியனாகி, அணியன்னா அண்மையில் வந்து பக்கத்தில் வந்து அகமகிழ்ந்து. அப்ப நம்ம நல்லா கவனிச்சுக்கூட நம்ம பூஜை பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா சாமி நவுந்து நவுந்து நம்ம பக்கத்துல வராது. அகமகிழ்ந்து அந்த நக்கீரனினுடைய பூஜைகளை எல்லாம் கண்டு மனதில் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு ஒன்று செய்ய, அந்த நக்கீரனுக்கு ஒரு நல்ல ஒரு திருவருளை செய்ய வேண்டும் என்று நன்கருணை போத்து, நல்ல கருணை மனதில் ஏற்படுகிறது சொக்கநாத பெருமானுக்கு. நக்கீரன் மீது மிகப்பெரிய கருணை ஏற்படுகிறது. போத்துன்னா ஏற்படுதல் அப்படின்னு அர்த்தம். திருவுளத்து இதனை தேர்வான். தன்னுடைய திருவுளத்தில் இவ்வாறு நினைத்து பார்க்கின்றார் சொக்கநாத பெருமான். இந்த நக்கீரருக்கு என்ன செய்யணும் அப்படின்னுட்டு தன்னுடைய திருவுள்ளத்தில் இப்பொழுது சொக்கநாத பெருமான் நினைத்து பார்க்கின்றார். நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாயானை மனத்தானை மனக்குள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றேயும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானேகே.
தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை. எல்லா தேவர்களுக்கும் அவன் ரொம்ப தொலைவில் இருக்கிறான். சேயான்னா தொலைவுன்னு அர்த்தம். என்ன, எதனால அவன் தேவர்கள் வணங்குதாங்க. ஆனா எதுக்காண்டி வணங்குதாங்க? சுயநலமா வணங்குதாங்க. அதனால அதுக்கு அந்த வழிபாட்டுக்கு சுவாமி அருள் செய்கிறார். அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா தன்னை கொடுக்கவில்லை. அவங்களுக்கு ரொம்ப தொலை தூரத்துல இருக்கிறார். அதான் தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயாமை அப்படின்ட்டு. ஏன் அப்படி அப்படின்னா இதுக்கு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லுவாங்க, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தான் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோகை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். இறைவனே, தேவர்கள்லாம் உன்னை வாழ்த்துகிறார்கள். எதுக்காண்டி வாழ்த்துகிறார்கள்? தாம் வாழ்வான். அவங்க வாழ்வதற்காக உன்னை வாழ்த்துறாங்க. மனம் நின்பால் தாழ்த்துவதும், தங்களுடைய மனதை உன்னுடைய திருவடியில் அவர்கள் எதற்காக வைக்கின்றார்கள்? தாம் உயர்ந்து, அந்த தேவர்கள் எல்லோரும் உயர்வை அடைந்து அவர்கள் காலில் எல்லோரும் விழுந்து வணங்க வேண்டும் என்பதற்காக உன்னை வணங்குகின்றார்கள். உன்னை வணங்கினாத்தானே நீ அவங்களை உயர்வாக வைப்பாய். உடனே மற்றவங்களும் அவங்க காலில் விழணும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சு உன்னை வணங்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் வணங்குறேன். நான் வாழணும், என் காலில் எல்லாரும் விழுந்து கும்பிடணுங்கிறதுக்காண்டி நான் உன்னை வணங்கவில்லை. ஏன்னா மணிவாசக பெருமான் அன்றே என்று ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோட்டார். எல்லாம் நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. என்ன, என்னுடைய ஆவி பொருள் உடைமை எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு அப்படின்ட்டு. அதனால நான் இப்ப எதுக்காண்டி உன்னை வழிபாடுகின்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. என்னுடைய பாழான பிறவியை அறுக்கும் பொருட்டு, வான் அப்படின்னா பொருட்டுன்னு அர்த்தம். வான், பான், பாட்டு அப்படிங்கிற வார்த்தைகள் சில இடத்துல வரும். அந்த இடத்துக்கு அதன் பொருட்டு அப்படின்னு பொருள் எடுக்கணும். வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் அப்படின்னா அறுக்கும் பொருட்டுன்னு பொருள் எடுக்கணும். அறுப்பான் பொருள் எடுக்கக்கூடாது. என்னுடைய வாழ்த்த பிறப்பை அறுக்கும் பொருட்டு யானும் உன்னை பரவுவனே, நான் உன்னை பரவுகின்றேன், உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அப்படியே அந்த தேவர்கள்லாம் சுயநலமாக வணங்குவதனால அவர்களுக்கு சுவாமி ரொம்ப தொலைவில் இருந்தாராம். தேவாதி தேவர்க்கு என்றும் சேயாமை, தொலைவில் இருக்கக்கூடியவனை. ஆனால் இந்த நக்கீரன் உண்மையோடு இப்பொழுது திருந்தி வழிபட்டதனால் சுவாமி இந்த நக்கீரனுக்கு ரொம்ப பக்கத்துல வர ஆரம்பிச்சிட்டார். அணியனாகி, மாடக்கூடல் ஐயனும் நக்கீரனுக்கு அணியனாகி மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அந்த இறைவனை வழிபடக்கூடிய நியமத்தை பார்க்கின்றாரா சுவாமி. அது ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? இயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் ஓதவல்லார்த்தமை நன்னினார் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. நியமந்தான் நினைவார்க்கு இல்லை. அந்த நியமத்தோடு இறைவனை நினைக்கக்கூடியவர்களுக்கு அவன் இடியவன். நியமந்தான் நினைவார்க்கு இனியான். அதனால அந்த நக்கீரன் வழிபடக்கூடிய அந்த நியமத்தை சுவாமி பார்க்கின்றார். பார்த்து நம்ம மேல ரொம்ப வழிபாடு செய்கிறார். பக்கத்துல வர ஆரம்பிச்சிருக்காரு சுவாமி. அப்ப அது வரைக்கும் நம்ம தொலைவிலேயே தான் இருந்திருக்கிறார் சுவாமி. இலக்கணம் ஜீவனுக்கு இன்னும் இலக்கணம்
இவனுக்கு என்னும் தெளி இது சத்தம் வர மாட்டேங்குது. இலக்கணம் இவனுக்கு இன்னும் இவனுக்கு இன்னும் தெளிவில இதனால் ஆய்ந்த வெளியில இதனால் ஆய்ந்த நலத்த சொல் வழுவு சொல் என்பது நலத்த சொல் வலு சொல் என்பது அறிவிலன் நவைதே கேள்வி அறிவிலன் அமைதி கேள்வி உலத்தவர் யாரை கொண்டு உலகவர் யாரை கொண்டு அந்த இத்த இருன்னு போட்டுடுங்க. புலத்தகத்து அப்படின்னு இருக்கு. அது இரு. புலத்தவர் யாரை கொண்டு உலகவர் யாரை கொண்டு போதித்தும் இவனுக்கு என்ன போதித்தும் இவனுக்கு என்ன மலைத்தனு வழைத்த முக்கண் மலைக்கணு வளைக்க முக்கண் மன்னவன் உண்ணும் எல்லை மன்னவன் உண்ணும் எல்லை நக்கீரர் மிகப்பெரிய புலவர் தான். ஆனாலும் இன்னும் அந்த நுண்மையான ஒரு புலமை அவருக்கு வரவில்லை அப்படின்னு சுவாமி தீர்மானிக்கிறார். இலக்கணம் இவனுக்கு இன்னும் தெளிவில. இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு சுவாமி மனதில் நினைக்கின்றார். இதனால் ஆய்ந்த நலத்த சொல் வழுவு சொல் என்பது அறிகிறார். இதன் காரணமாக ஆய்வு செய்த நல்ல சொற்கள் வழுவு சொற்கள், அந்த குற்றமுடைய சொற்கள் என்பதை இவன் அறியாமல் இருக்கின்றான். அப்படின்னா இப்போ ஒரு பாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னா மங்கள சொல்லாதான் ஆரம்பிக்கணும். மங்கள சொற்கள் அப்படிங்கிறது நிறைய வார்த்தைகள் இருக்கு. பூ, மலர், இல்லை ஆனா, ஆவணா, அந்த மாதிரி எழுத்துக்கள் ஆரம்பிக்கும். அது மங்கள சொல் அப்படின்ட்டு அது முதல்ல பாட்டை அது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மங்கள சொல் எது, குற்றமுடைய சொல் எது அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. அப்படின்னா என்ன, ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் போது இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தினோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. என்ன யாரை கொண்டு போதித்தும் இவனுக்கு அறியல. இந்த நக்கீரருக்கு நல்ல சொற்கள் எது, குற்றமுடைய சொற்கள் எது என்பது இன்னும் அதை பற்றி அறியாமல் இருக்கின்றான். நவைதீர் கேள்வி, அந்த குற்றமற்ற நூல்களினுடைய அந்த புலமைத்தன்மை. நவைனா குற்றம், தீர்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். குற்றமற்ற நூல்களினுடைய அந்த கேள்வித்தன்மையை உடைய புலத்தவர், அந்த தமிழில் நன்கு புலமை வாய்ந்தவர் யாரை கொண்டு போதித்தும் இவனுக்கு, யாரை கொண்டு இந்த நக்கீரருக்கு நாம் இவருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி மனசுல நினைக்கிறார். அப்ப என்ன நினைக்கிறார் சுவாமி, இந்த நக்கீரனுக்கு இன்னும் கொஞ்சம் தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுக்கணும். அது என் தமிழக புலமை வாய்ந்த யாரை கொண்டு இந்த நக்கீரருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி மனதில் நினைக்கின்றாரா. என்ன என்று நினைத்து மலைத்தனு வளைத்த முக்கண் மன்னவன். மலைனா மேருமலை, தனுனா வில் அப்படின்னு அர்த்தம். அந்த மேருமலையை வில்லாக வளைத்த அந்த 3 கண்களை உடைய மன்னவனாகிய அந்த சொக்கநாத பெருமான்
இப்படி மனதில் நினைக்கக்கூடிய அந்த சமயத்தில், எல்லைனா அந்த நேரத்தில் அர்த்தம். உண்ணும் அப்படின்னா நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சொல்லி போட்டிருப்பாங்க. அது அப்படின்னா நினைத்தல் அர்த்தம். அப்போ தன்னை வழிபாடு செய்கின்றான், அவனுக்கு நாம் அருள் செய்ய வேண்டும். இலக்கணம் சரியா தெரியல நக்கீரனுக்கு. அந்த நக்கீரருக்கு நாம் நல்ல தமிழை பற்றி தெரிந்த புலத்தவர், தெரிந்த ஒரு புலவரை கொண்டு நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாரை வச்சு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு சிவபெருமான் மனதில் நினைக்கின்றார். இதுலேருந்து என்ன தெரியுது? வாத்தியார் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் சுவாமி திருத்துவார். நக்கீரருக்கு திருத்ததுக்கு வர ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆசிரியர் ஓரளவுக்கு தான் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சுவாமியே உள்ளே இருந்து உணர்த்துவார். எல்லாத்தையும் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துட முடியாது, காலம் போராது. அப்பப்போ சுவாமியே உள்ளே இருந்து உணர்த்துவார் அப்படிங்கிறத சுவாமி நினைச்சு பார்த்தார்ல. இவருக்கு இந்த இதை நான் நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார். குற்றம் நீங்கிய மனத்தை உடைய அந்த நக்கீரர் தினந்தோறும் வழிபட, சொக்கநாத பெருமானை வழிபடக்கூடிய அந்த நியமத்தை பார்க்கின்றார் சொக்கநாத பெருமான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய நோக்கம், அந்த அருட்பார்வை இப்பொழுது நக்கீரன் மீது விழுகிறது. விஷப்பையை வைத்திருக்கக்கூடிய பாம்பை ஆபரணமாக அணிந்த அந்த மேலான பரஞ்சுடராகிய அந்த சொக்கநாத பெருமான், நான்மாட கூடலினுடைய ஐயனாக தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்பொழுது அந்த நக்கீரனுக்கு மிக அருகில் நெருங்கி வருகின்றார். அவனுடைய பூஜைகளை எல்லாம் பார்த்து, வழிபாடுகளை எல்லாம் பார்த்து உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது சொக்கநாத பெருமானுக்கு. அந்த நக்கீரனுக்கு ஏதாவது ஒரு கருணையை நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த கருணையானது இப்பொழுது சொக்கநாத பெருமானினுடைய மனதில் பூத்து குலுங்குகிறது, கருணை ஏற்படுகிறது. தன்னுடைய திருவுளத்தில் இப்படி நினைத்து பார்க்கின்றார் சொக்கநாத பெருமான். இந்த நக்கீரனுக்கு இலக்கணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இதுதான். இன்னும் தெளிவில்லை அப்படின்னா அர்த்தம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதான் அதுலேருந்து நம்ம தெளிவா தெரியல, ஆனா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இலக்கணம் தெரிஞ்சதுனாலதான் பாட்டெல்லாம் எழுதுறாரு. அதுலேயும் நுண்மைத்தன்மை தெரியல அப்படிங்கிறது தான். இதன் காரணமாக ஆய்வு செய்த நலன்களை தரக்கூடிய நல்ல சொற்கள், குற்றமுடைய சொற்கள் எது எது என்பதை இந்த நக்கீரன் அறியாமல் இருக்கின்றான். குற்றமில்லாத அந்த தமிழ் நூல்களை பற்றிய நல்ல அறிவை உடைய, அந்த புலமைத்தன்மையை உடைய எந்த புலவரை கொண்டு இந்த நக்கீரனுக்கு நாம் இந்த இலக்கணத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று அந்த மேருவை வில்லாக வளைத்த 3 கண்களை உடைய மன்னவனாகிய அந்த சொக்கநாத பெருமான் மனதில் நினைத்து பார்க்கின்றார். அப்போ நக்கீரனுக்கு நாம இலக்கணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரை வச்சு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போது சொக்கநாத பெருமான் மனதில் நினைக்கின்றார். பங்கைய செங்கை கூப்பி, பங்கைய செங்கை கூப்பி, பாலினேர் மொழியாள் சொல்வாள், பாலினேர் மொழியாள் சொல்வாள், அங்கனா அங்கை, அங்கனா அங்கை, நெல்லிக்கனியன அனைத்தும் கண்ட, நெல்லிக்கனியன அனைத்தும் கண்ட, பொங்கவாடினது சங்கைக்கு, பொங்கவாடினது சங்கைக்கு, உத்தரன் புகழ வல்லார், உத்தரன்
உதிப்பது ஒன்று இசைப்பேன் ஐயா. உதிப்பது ஒன்று இசைப்பேன் ஐயா. பங்கையச் செங்கை கூப்பி தாமரை போன்ற சிவந்த கைகளை உடைய மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மை தன்னுடைய தாமரை போன்ற சிவந்த கரங்களை கூப்பி சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கின்றார். பாலின் நேர் மொழியால், பால் போன்ற இனிமையான பேச்சினை உடைய அந்த மீனாட்சி அம்மை இப்பொழுது கணவனை வணங்கி இரண்டு கைகளை கூப்பி வணங்கி கொண்டு அந்த மீனாட்சி அம்மை இப்பொழுது தன்னுடைய கணவனாகிய சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். அங்கனா, அழகிய கண்களை உடைய சொக்கநாத பெருமானே, அங்கை நெல்லிக்கனி என அனைத்தும் கண்ட புங்கவா, அழகிய உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்தவனே அப்படின்னு அர்த்தம். புங்கவன்னா உயர்ந்தவன் அர்த்தம். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அவன் எல்லாம் படிச்சிருப்பான்பா, அவன் கையில உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவ்வளோத்தையும் கைக்குள்ள வச்சிருப்பான் அப்படின்ட்டு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், நல்ல படிக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து. அதுபோல அந்த உள்ளங்கை நெல்லிக்கனினா எல்லாவற்றையும் தெரிந்த தன்மை அப்படிங்கிற ஒரு பொருள் அதற்கு இருக்குது. அப்படி அழகிய கையில் அந்த நெல்லிக்கனி போல எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்தவனே சொக்கநாத பெருமானே, நினது சங்கைக்கு, உனது வினாவிற்கு, சங்கைனா வினா, உனது கேள்விக்கு உத்தரம் புகழவல்லார் எங்கு உளார். உனது கேள்விக்கு தகுந்த விடை, உத்தரம்னா பதில்னு அர்த்தம், உத்தரம்னா பதில்னு அர்த்தம். தக்க பதிலை, தக்க விடையை புகழவல்லார் சொல்லக்கூடியவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் இருந்தால். அதுவும் உன்னுடைய கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும், ஏனும் அப்படின்னா இருந்தாலும், என்னுடைய நெஞ்சில உதிப்பது ஒன்று இசைப்பேன் ஐயா. என்னுடைய நெஞ்சில ஒரு சில நிகழ்வுகள் உதிக்கின்றது, அதை உன்னிடத்தில் நான் எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு ஐயனே அப்படின்னுட்டு மீனாட்சி அம்மை ரொம்ப பவ்யமா தன்னுடைய கணவனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். அந்த இறைவன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படி இருக்கின்றான் அப்படின்னு தான் திருமுறைகளில் நிறைய எழுதுவார்கள். செய்யமேனியன் தேனொடு பார்த்தகிரு நெய்யதாடிய நீலக்குடியரும் மையலாய் மரவா மனத்தாக்கு எல்லாம் கையில் ஆமலக கனி ஒப்புமே. ஆமலகம்னா நெல்லிக்கனின்னு அர்த்தம். மையலாய் மரவா மனத்தார்க்கு எல்லாம், இறைவனை மறவாத மனத்தை உடையவர்களுக்கு அந்த பெருமான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கின்றார் அப்படின்ட்டு அந்த கையில் ஆமலக கனிங்கிறத அதில் சொல்றாங்க. அதுபோல சொக்கநாத பெருமானுக்கு தெரியாதது எல்லாம் தெரிந்தவர், பேரறிவு உடையவர், முற்றறிவு உடையவர். அதுதான் இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. பண்டு ஒரு வைகள் வெள்ளி, பண்டு ஒரு வைகள் வெள்ளி, பணிவரை இடத்து உன் பாங்கரு, பணிவரை இடத்து உன் பாங்கர், பொந்தவள் பொலிச கோமா, பொந்தவள் பொலிச கோமா, கோமகன் மாய புத்தே, கோமகன் மாய புத்தே, அண்டரும் சனகன் ஆதி, அண்டரும் கனகனாதி, இருந்தவர் பிறரும் ஈண்டி, இருந்தவர் பிறரும் ஈண்டி, கொண்டனர் இருந்தார் இந்த, கொண்டனர் இருந்தார் இந்த, அந்த ஆனா வடிச்சு ஈனா போட்டு
இருந்தார் இந்த அதே மாதிரி குவலயம் பொறாது, பெறாதுன்னு இருக்கு, பொறாது. ஒரு துணை எழுத்த மேல போட்டுடுங்க. குவலயம் பொறாது மாதோ, பண்டு ஒரு வைகள், முன்பு ஒரு நாள், வைகள்னா நாள், முன்பு ஒரு நாள், வெள்ளி பனிவரை இடத்து, அந்த வெள்ளியை உருக்கிவிட்டார் போல பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய மலை, கைலாய மலை. அந்த கைலாய மலையிடத்து உன் பாங்கர், உன் சார்பாக இருக்கக்கூடிய அந்த புண்டவள் புலிச கோமா, அந்த அழகிய துளைகளை உடைய அந்த வஜ்ரப்படை, புலிசன்னா வஜ்ரம்னு அர்த்தம். அந்த வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை உடைய கோமானாகிய இந்திரன், பூமகன், பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன், மாயப்புத்தேள், மாயங்களை செய்யக்கூடிய அந்த திருமால், புத்தேள்னா தேவர்னு அர்த்தம். இந்த இடத்துல மாயப்புத்தேள்னா திருமால்னு அர்த்தம். அண்டரும் தேவர்களும் சனகன் ஆதி இருந்தவர் பிறரும் ஈண்டி, சனகன் முதலிய அந்த 4 முனிவர்களை போன்று இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களும் அப்படின்னு அதுக்கு பொருள். சனகனாதி இருந்தவர் பிறரும் அப்படின்னா எல்லா முனிவர்களும், சனகனை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து முனிவர்களும் இறைவனுடைய திருக்கல்யாணத்தை காண்பதற்காக எல்லாரும் ஒன்று கூடி, ஈண்டி அப்படின்னா ஒன்று கூடி இருந்தனர், ஒன்று கூடிக்கொண்டனர். அவர்கள் இந்த இறைவனுடைய கல்யாணத்தை காண்பதற்காக அந்த வடக்கு இருக்கக்கூடிய அந்த மலைக்கு அவர்கள் எல்லோரும் சென்று சேர்ந்தார்கள். அதனால் இந்த பூமியானது தாங்க முடியாது போயிற்று. குவலயம் பொறாது மாதோ, மாதோன்னா ஆச்சரியம், அது ஒரு ஆச்சரிய வார்த்தை. அதாவது இந்த உலகம் அத்தனை பேரும் திருக்கல்யாணத்துக்கு ஒன்னா கூடின உடனே இந்த உலகம் தாங்க முடியாது, அந்த வாரத்தை தாங்க முடியாமல் இந்த வடக்க அப்படியே தாழ்ந்தது, தெற்க உயர்ந்தது. தெற்கு பகுதி உயர்ந்தது, வடக்கு பகுதி அப்படியே கீழே தாழ்கிறது. அந்த இமயமலை, கைலாய மலையெல்லாம் தாழ்கிறது. அந்த வரலாற்றை அம்பிகை மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமாட்டை எடுத்துக் கூறுகிறார்கள். கல்யாணத்துக்கு எல்லாரும் வராங்க. இந்திரன், திருமால், பிரம்மன், தேவர்கள், முனிவர்கள், இன்னும் என்ன எல்லாரும், பூமியில உள்ள மன்னர்கள் எல்லாரும் அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வேண்டி வடக்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. அப்படி எல்லாரும் அங்க ஒன்று கூடுறதுனால அந்த பூமி பாரம் தாங்காமல் தாழ்கிறது. மீனாட்சி அம்மை தாமரை போன்ற தன்னுடைய சிவந்த 2 கைகளை ஒன்றாக சேர்த்து கூப்பி அந்த பால் போன்று இனிமையான பேச்சினை உடைய அந்த மீனாட்சி அம்மை இப்பொழுது கணவனிடத்தில் எடுத்து கூறுகின்றாள். ஏன் அதுல பாலின் நேர் மொழியாள் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா, கணவன்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பவ்யமா பக்குவமா எடுத்து சொல்லணும். ஆனா அது அம்பாளுக்கு கை வந்த கதை தான். ஏன்னா அவருடைய பேச்சே பால் போல இனிமையான பேச்சு. அதனால அம்பிகை பக்குவமா சுவாமிக்கு இப்பொழுது எடுத்து கூறுகின்றார். அழகிய கண்களை உடைய சொக்கநாத பெருமானே, அழகிய கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்தவனே, உன்னுடைய கேள்விக்கு தக்க விடை சொல்வதற்கு வல்லமை வாய்ந்தவர்கள் இங்கு யார் இருக்கின்றார்கள்? இருந்தாலும் என்னுடைய நெஞ்சில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து உதித்து இருக்கின்றது. அந்த கருத்தை உனக்கு நான் எடுத்து கூறுகின்றேன் ஐயனே என்று மீனாட்சி அம்மை ரொம்ப பவ்யமா சுவாமிக்கு எடுத்து கூறுகிறார். முன்பு ஒரு நாள் வெள்ளியை உருக்கிவிட்டது போல பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மலை, அந்த இமயமலையில், அந்த இமயமலையினிடத்து உன்னுடைய திருமணத்தை காண்பதற்காக
உன்னிடத்தில் அந்த புள்ளிகளை உடைய துளைகளை உடைய வச்சிரப்படையை வைத்திருக்கக்கூடிய இந்திரன், பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன், மாய புத்தேளாகிய அந்த திருமால், தேவர்கள், சனகனை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் எல்லோரும், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று கூடி வடக்கு பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள். அங்கு வந்து இருந்தார்கள். அதை இந்த பூமியானது அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அந்த வடக்கு பகுதியானது தாழ்ந்தது என்று அம்பிகை சுவாமியிடத்தில் பணிவோடு எடுத்து கூறுகிறார். தாழ்ந்தது வடகீழ் எல்லை, தாழ்ந்தது வடகீழ் எல்லை, உயர்ந்தது தென்மேற்கு எல்லை, உயர்ந்தது தென்மேற்கு எல்லை, சூழ்ந்து அது கண்டு வானோர், சூழ்ந்து அது கண்டு வானோர், தொழுது முனை பரவி ஐய, தொழுது முனை பரவி ஐய, ஊழ்ந்திடும் அரவம் பூண்டோய், ஊழ்ந்திடும் அரவம் பூண்டோய், ஒருவனின் ஒப்பான் அங்கே, ஒருவரின் ஒப்பான் அங்கே, வாழ்ந்திட விடுத்தான் இந்த, வாழ்ந்திட விடுத்தால் இந்த, வையம் நேர் நிற்கும் என்றார். வையம் நிற்கும் என்றார். இப்படி பெருமானே, நம்முடைய திருமணத்தை பார்ப்பதற்காக எல்லாரும் வடக்க ஒன்று கூடினாங்க இமயமலையில. அதனால் தாழ்ந்தது வடக்கீழ் எல்லை, வடக்கு அந்த வடகீழ் எல்லையாகி அந்த வடக்கு பகுதி இப்போ கீழே தாழ்ந்து நிற்கின்றது. உயர்ந்தது தென்மேற்கு எல்லை, தென்மேற்கு எல்லை நம்ம பொரியமலை இந்த கன்னியாகுமரி எல்லாம் அப்படி இது ஒசந்து போகும். உயர்ந்தது தென்மேற்கு எல்லை. சூழ்ந்து அது கண்டு, உன்னை சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த திருமால், பிரம்மன், இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் இன்னும் எல்லாரும் இந்த நிகழ்வை கண்டு வானோர் தொழுது, தேவர்கள் எல்லோரும் உன்னை தொழுது, உன்னை பரவி, உன்னை வாழ்த்தி வாயார பரவி, ஐயனே ஊழ்ந்திடும் அரவம் பூண்டோர், ஊறுகின்ற பாம்பை அணிந்தவனே, ஊழ்ந்திடும்னா ஊறுகின்றன்னு அர்த்தம். பாம்பை அணிந்தவனே, ஆபரணமாக நாகாபரணமாக அணிந்தவனே, ஒருவன் நின் ஒப்பான் அங்கே வாழ்ந்திட விடுத்தார். ஒருவன் அவன் எப்படி இருக்க வேண்டும்? உனக்கு சமமாக இருக்க வேண்டும். நின் ஒப்பான் அப்படின்னா சிவபெருமானே உனக்கு ஒப்பாக ஒருவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் அங்கே வாழ்ந்திட விடுத்தார். தென்பகுதியில் அவன் சென்று அங்கே வாழுமாறு நீ அனுப்பி வைத்தார். இந்த வையம் நேர் நிற்கும் என்றார். இந்த பூமியானது சரிசமமாக நிற்கும். ரெண்டும் இப்போ வடக்க தாழ்ந்திருக்கு, தெற்க ஒசந்திருக்கு. ரெண்டு இந்த பூமியை சரி செய்யணும்னா உனக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை உடைய, இந்த தன்மைன்னு தான் எடுத்துக்கணும், அப்படிப்பட்ட தன்மையை உடைய ஒருவனை நீ அங்கே அனுப்பி வைத்தால் இந்த பூமியானது சமப்படும் அப்படின்ட்டு தேவர்கள் எல்லோரும் அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் அந்த இமான் மகளை திருமணம் செய்ய வந்த அந்த பெருமானிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார்கள். இதெல்லாம் அம்பாள் எடுத்து சொல்கிறார் சுவாமிகிட்ட. மீனாட்சி அம்மை சுவாமிகிட்ட எடுத்து சொல்கின்றார்கள். பைத்து அதை புரட்டும் முன்னே, பைத்து அதை புரட்டும் முன்னே, பௌகம் உண்டவனே எம்மை, உண்டவனே எம்மை, ஒத்தவன் அணையான் வாழ்க்கைக்கு, ஒத்தவன் அணையான் வாழ்க்கைக்கு, ஒளியழாகிய உலோபாமுக்த
முத்திரை ஒளியனாகிய உருவா முத்திரை இமவான் பெற்ற இமவான் பெற்ற முகிழ்முலை கொடி ஒப்பாள் என்று முகிழ்முலை கொடி ஒப்பாயன்று அத்திருமுனியை நோக்கி அத்திருமுனியை நோக்கி ஆயிடை விடுத்தாய் அன்றே ஆயிடை விடுத்தாய் அன்றே. ஏன் நம்ம பொதிகை மலை பற்றி வரலாற்றை பற்றி அப்படியே எடுத்து சொல்றாங்க. பரஞ்சோதி மீனாட்சி அம்மை எடுத்து சொல்றார். சொப்பநாத பெருமானுக்கு எடுத்து கூறுகின்றார். பைத்து அலை புரட்டும் முன்னே பரந்த அலைகள் வீசக்கூடிய பைத்துன்னா பரந்த அலை, புரட்டும்னா வீசக்கூடிய, அப்படி மிகப்பெரிய பரந்த அலைகளெல்லாம் வீசக்கூடிய கடல். முன்னீர்னா கடல். அதுக்கு ஏன் முன்னீர்னு பேர் வருது அப்படின்னா, அந்த கடல் தண்ணியில ஆற்று நீர் இருக்கு, ஊற்று நீர் இருக்கு, மழை நீர் இருக்கு. இந்த மூன்று இருக்கிறதுனால அதுக்கு பேர் முன்னீர்னு பேர். ஆற்றுல வர்ற வெள்ளம் பூரா கடல்ல தான் போய் கலக்குது. கடலுக்குள்ளேயே ஒரு ஊற்று தண்ணீர் இருக்கு, அதனால அது வத்தாம இருக்கு. மழை நீர் அந்த கடல் பரப்புல பெய்யக்கூடிய மழை. அப்படி மூன்று தண்ணீர்களையும் உள்வாங்கி இருப்பதனாலதான் கடலுக்கு இன்னொரு பேர் முன்னீர் அப்படின்னு பேர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த மூன்று. அப்படி அந்த முன்னீர் பவ்வம் உண்டவனே, பவ்வம்னா கடல்னு அர்த்தம். அந்த மூன்று தண்ணீரை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த கடல். அந்த கடலை அப்படியே அகஸ்தியர் வந்து ஒரு தீர்த்தம் மாதிரி குடிச்சிருக்காரு. அது வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சு. அந்த கடலை தீர்த்தம் மாதிரி அகஸ்தியர் வந்து குடிச்சிருக்காரு. கடலே இல்லை, வத்தி போச்சு. கடல் சுத்தமா வந்தது. அப்படிப்பட்ட ஆற்றலை உடையவர் அகத்திய மாமுனிவர். கடலையே ஒரு தீர்த்தமாக குடித்து தனக்குள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை உடையவர் அந்த அகத்திய மாமுனிவர். அப்படி அந்த முன்னீரை உடைய கடலையே குடித்தவனாகிய அந்த அகத்தியர் எம்மை ஒத்தவன். அந்த அகத்தியர் எனக்கு சமமானவன் அப்படின்ட்டு சுவாமி வந்து சொல்றாங்க. எம்மை ஒத்தவன் அணையான் வாழ்க்கைக்கு உரியாளாகிய, அப்படி என்ன எனக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த அகத்திய முனிவரினுடைய வாழ்க்கைக்கு உரிய மனைவியாக இருக்கக்கூடியவள் உலோபாமுத்திரை என்கின்ற அந்த அம்மையார். அந்த அம்மையார் யாருக்கு சமமானவர்கள்? மீனாட்சி அம்மைக்கு சமமானவர்கள் அப்படின்ட்டு அம்பிகை எடுத்துக் கொள்கிறார். இமவான் பெற்ற முகிழ் முலை கொடி ஒப்பார். அந்த இமயமலைக்கு அரசன் பெற்ற அந்த அழகிய மார்பகங்களை உடைய கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த இமயகிரிராஜனுடைய மகளாகிய அந்த மீனாட்சி அம்மைக்கு சமமானவள் உலோபாமுத்திரை என்று அத்திருமுனியை நோக்கி, இவ்வாறு அந்த திருமுனிவராகிய அகத்திய பெருமானை பார்த்து ஆயிடை விடுத்தாய் என்றே. அந்த ஆயிடைனா அந்த இடத்திற்கு, எந்த இடத்திற்கு? பொதிகை மலைக்கு அர்த்தம். பொதிகை மலைக்கு தெற்கு பகுதிக்கு, பொதிகை மலை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீ அனுப்பி வைத்தார். அன்றைக்கே நீ அனுப்பி வைத்தார். அப்ப அந்த பொதிகை முனி வந்து இந்த தெற்கு பகுதியில தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு மீனாட்சி அம்மை வந்து ஞாபகப்படுத்துறார். கணவன் எடுத்து கூறுகிறார். அந்த வரலாற்றையும் எடுத்து கூறுகின்றார். அது அப்போ அதனாலதான் இந்த பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அகஸ்தியர் கோயில்னுட்டு சுவாமியே வந்து எனக்கு சமமான தன்மையை உடையவர் அகத்தியர், எனக்கு மீனாட்சி அம்மைக்கு சமமான தன்மையை உடையவள் உலோபாமுத்திரைங்கிறதுனாலதான் இங்க வந்து அகஸ்தியருக்கு உலோபாமுத்திரைக்கு தனித்தனி கோயில்கள் சில சில இடங்கள்ல இருக்கு. அம்பாசமுத்திரம், தகடை, குறிச்சிதான். இது வந்து அந்த அவங்களுக்கு தான் 10 நாள் திருவிழா, அவங்க தான் வீதி உலா வர்றாங்க. எப்படி நம்ம ஆவுடையார் கோயிலில் மணிவாசக பெருமாள் வாழ்றாங்களோ அது மாதிரி இந்த கோயில்களில் அப்படி ஒரு சம்பிரதாயம் நடக்குது. அதுக்கு இந்த பாட்டு ஒரு
ஆதாரமான ஒரு இடம். அப்படி அந்த லோபாமுத்திரைங்கிற அம்மையார் அந்த இமயமலைக்கு அரசன் பெற்ற அந்த அம்மைக்கு சமமானவளாக அந்த லோபாமுத்திரை இருக்கின்றாள் அப்படின்ட்டு. இதுல தான் இந்த இமவான் மகளை பற்றி சொல்றாங்க. இமயமலைக்கு அரசன் தவம் செய்தான். என்ன தவம் செய்கிறான்? அம்பிகை தனக்கு மகளாக கிடைக்க வேண்டும், அந்த அம்பிகையை வளர்த்து சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த உலகத்துல அந்த மாதிரி திருமணம் யாருமே செஞ்சு வைக்கலைங்கிற அளவுக்கு அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறான். அது மட்டுமல்லாமல் இமவான் என்ன ஆசைப்பட்டான்? திருமணத்தன்றே நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் 3 பேரும் சுவாமியினுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி எங்களுக்கு முக்தி பேற்றை தர வேண்டும் அப்படின்ட்டு கேட்கணும்னுட்டு இப்படி ஒரு ஆசையில அவன் இருக்கிறான். எந்த தகப்பனாவது நினைப்பானா? அவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த இமயமலை அரசனுக்கு பேரு இமவான், அவனுடைய மனைவி பேரு மேனை, மகன் பேரு மைனாகன்னு பேரு. ஒரு ஆண் வாரிசு இருக்கு. அப்போ தன்னுடைய நாடு, தன்னுடைய மலை, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, சிவபெருமானுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் கல்யாணத்தன்னைக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும், உயிர் எழுதி வச்சிடணும் அப்படின்ட்டு அவருடைய மனசுல ஒரு எண்ணம். என்னுடைய நாடு, என்னுடைய மலை, என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் சிவபெருமானுக்கே அப்படின்ட்டு அன்னைக்கே உயிரை ஏற்கனவே தயார் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு பரிசு பொருளாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பக்தி கொண்டவன் அந்த இமவான். அதனாலதான் அந்த இமவான் மகளுக்கு ரொம்ப பெருமை. தட்சனுடைய மகளுக்கு பெருமை கம்மிதான். அவன் சுயநலமா இருந்தான், ஆணவத்தோட இருந்தான். இந்த இமவான் மகளுக்கு ஏன் பெருமைன்னா, அந்த குடும்பமே எதையும் சாமிட்ட எதிர்பார்க்கல, எல்லாமே சாமிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு தன்னையும் தங்களுடைய குடும்பத்தையும் அப்படியே சுவாமிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேருந்துல இருந்ததுனாலதான் அந்த ஒரு தோற்றம் இமவான் மகள்கிற தோற்றம் ரொம்ப பெருமை உடையது. அதைத்தான் இதுல சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடத்துல அந்த இமவான் பெற்ற அந்த முகிழ்மலை கொடின்னு அம்பாளை அந்த இமயமலையில நடந்த நிகழ்ச்சி தான். கல்யாணம் இமயமலையில வச்சுதான் நடக்குது, அவனுடைய நாட்டில் வச்சுதான் நடக்குது. அதனால அந்த அம்பிகையை இமவானையும் இதுல பரஞ்சோதி முனிவர் இதில் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே 3 பேரும், அப்பா, மனைவி, மகன் 3 பேரும் சுவாமி காலில் விழுதாங்க. நீதான் இனிமேல் இந்த நாட்டுக்கு அரசன், நாங்கள் உங்களுக்கு சேவகர்கள் அப்படின்னு 3 பேர் காலில் விழுந்தாங்க. சாமியெல்லாம் சுற்றிக்கிட்டே அதுக்கு என்ன அப்படின்ட்டு கொஞ்ச நாள் அந்த அவனுடைய பக்திக்காக வேண்டி அங்கே இருந்தாராம் சாமி. ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, தட்சனிடத்துல கல்யாணம் பண்ண வந்தாரு, இறங்கினாரு, தாலியை கட்டினாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. யாருக்கும் எந்த அருளும் செய்யவில்லை, யாருடைய பரிசு பொருளையும் ஏற்கவில்லை சுவாமி. தட்சனுடைய கல்யாணத்துல, தட்சன் மகள் தாட்சாயினி கல்யாணத்துல, ஏன்னா தட்சன் ஆணவத்தோட இருக்கிறான். அதனால 10 மணிக்கு கல்யாணம்னா 10 மணிக்கு சாமி கீழே வந்தாரு. 10 மணிக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு 10 மணிக்கே கைலாயத்துக்கு போயிட்டாரு. அம்பியையும் கூட்டிகிட்டே போயிட்டாரு. அந்த கால அளவு சொல்லவே முடியாதான் அந்த இது. 10 மணின்னு கணக்கு வச்சுக்கிடுங்க. 10 மணிக்கு வந்தாரு, 10 மணிக்கு கல்யாணம் முடிச்சாரு, 10 மணிக்கே கைலாயத்துக்கு போயிட்டாரு. ஆனா இந்த இமவான்
வந்து ரொம்ப அந்த குடும்பமே பேரன்பு சுவாமிகிட்ட கொண்டு வைத்திருந்ததுனால சுவாமி அங்க தங்கி இருக்கிறார். தங்கி இருந்துட்டு இப்படிப்பட்ட பக்தி உள்ளவங்களுக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மச்சனனுக்கு மைனாகனுக்கு பட்டம் கட்டி நீ இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இரு அப்படின்ட்டு அவனுக்கு எல்லா முடிசூட்டுகளெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போறாரு சுவாமி. ஏன்னா அந்த பையனுக்கும் அந்த எண்ணம் வரணும்ல. என்னடா இது அப்பா அவ்வளவு சொத்தையும் பொண்ணுக்கே எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த பையனுக்கு என்ன வரல. இப்பவும் சில பகுதிகளில் அந்த முறைமை இருக்கு. இந்த தேரூர் பக்கம் இந்த கவிமணி தேசிய விநாயகத்தில் பிறந்த ஒரு தேர், அந்த ஏரியாவில் உள்ள இங்க வந்து கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா மருமகனுக்கு அவ்வளோ சொத்து போயிருக்கு. இப்போதான் அதெல்லாம் ஸ்டேயார்கள் வந்து அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. அங்கே உள்ள மரபு அவங்க இருக்கு. அதே மாதிரி அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த மணமகள் வீட்டில் இருந்து சொத்து வரும். இப்படி ஒரு முறை இருந்துட்டு கொண்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். சண்டை போட்டு கேஸ்ன்னு போய் இப்போ எல்லாம் மாற்றிட்டு. ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு முந்தி வரைக்கும் அதான் முறை. அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த மகளுக்கு அவ்வளவு சொத்து, தகப்பனாருக்கு சொத்து பூரா போயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அத மாதிரி இந்த தன்னுடைய சொத்துக்களை பூரா மகளுக்கு கொடுக்குறாரு. ஆனா சுவாமி கருணாமூர்த்தி விடுவாரா, எல்லாம் மச்சனுக்கு மண்முடி சொல்லி நீ இந்த நாட்டை ஆண்டுகிட்டு வா அப்படின்னு எல்லாம் செய்து வச்சுட்டு அவர் மனைவியை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதனாலதான் இந்த இமவான் மேனை மைனாகன் இவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பக்தியில கூட நோக்கிறாங்க. மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானிடத்தில் பழைய சம்பவங்களை எடுத்துக் கொள்கின்றார். திருமணத்தின் போது இமவான் மகள் திருமணத்தின் போது எல்லோரும் அந்த இமயமலையில் கூடுகின்றார்கள். ஆகையினால் அந்த பூமி தாங்காமல் போயிற்று. எல்லோரும் வடக்கு பகுதியில் ஒன்று சேர்ந்ததனால் அந்த வடகீழ் எல்லையானது தாழ்ந்து விடுகிறது. தென்மேற்கு எல்லையாகிய இந்த பொதிகை மலை போன்ற மலைப்பகுதிகள் எல்லாம் உயர்ந்து விடுகிறது. இவ்வாறு சிவபெருமானை சூழ்ந்து நின்று இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாரும் இந்த பூமியினுடைய இந்த ஒரு நிலையை கண்டு தேவர்கள் அனைவரும் இறைவனை தொழுது அந்த இறைவனை பரவி, ஐயனே, ஊறுகின்ற பாம்பை ஆபரணமாக அணிந்த பெருமானே, ஒருவனாகிய உனக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உடைய ஒருவன், அந்த அவனை நீ தெற்கு பகுதியில் வாழ்ந்திட அனுப்பி வைத்தால் இந்த பூமியானது பூமி தட்டானது சரிசமமாக நிற்கும் என்று தேவர்கள் எல்லாம் சொக்கநாத அந்த கைலாயநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றார்கள். பரந்த அலைகள் வீசக்கூடிய 3 நீராகிய ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீரை உடைய அந்த கடலை ஒரு சிறு துளியாக கையில் அடக்கி அதை உண்ட அந்த அகத்திய முனிவர் தான் எனக்கு சமமான தன்மையை உடையவர். அவனுடைய அந்த அகத்திய முனிவரினுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய உரியவளாக இருக்கக்கூடிய அந்த உலோபாமுத்திரை என்கின்ற அந்த அம்மையார் அந்த இமயமலை அரசன் பெற்ற அந்த அழகிய மார்பகங்களை உடைய கொடி போன்ற அந்த மீனாட்சி அம்மைக்கு ஒப்பானவள். அதாவது உலோபாமுத்திரை மீனாட்சி அம்மைக்கு சமமான தன்மையை உடையவள் என்று நீ மனதில் பெருமானை நீ நினைந்து அந்த அகத்திய முனிவரை பார்த்து நீ தென்பகுதிக்கு செல்வாயாக என்று அனுப்பி வைத்தார். பொதிகை மலைக்கு நீ செல்வாயாக என்று அந்த அகத்திய முனிவரை அனுப்பி வைத்தார் அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. அப்படியே நம்ம பாபநாச வரலாறு தான்.
இந்த பொதிகை மலை வரலாறு இதில் வந்து அம்பாள் வந்து எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட அகத்தியத்தை நக்கீரனுக்கு படிக்க வைங்க, அகத்திய முனிவர்கிட்ட படிக்க வைங்க நக்கீரர் அப்படின்னு பின்னால் அம்பாள் வந்து என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடரும். ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி திருமூலர் வரலாறுலையும் திருமூலர் வந்து திருமூலரும் அகத்திய முனிவரும் ரொம்ப நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்டு. அகத்திய முனிவரை பார்க்கணுன்னு தான் திருமூலர் வந்து கைலாய மலையிலேருந்து இங்கே வாரார், தெற்கு நோக்கி வாராங்க. வரும்போது தான் திருவாவூதுறையில் அவருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து திருமந்திரம் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் திருமூலர் வந்தது அகத்திய முனிவரை சந்தித்து பொதிகை முறையில் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வர்றாங்க. பெரிய புராணத்தில் அப்படித்தான் அந்த வரலாறு வந்து சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.